மற்றொரு அண்மை செய்தி, திருமணமான 2 நாளில் மனைவி மீது கணவன் கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளூரைச் சேர்ந்த பவானி என்பவருக்கும் சென்னை புரசைவாக்கத்தைச் சேர்ந்த அகஸ்டின் ஜோஸ்வா என்பவருக்கும் சமீபத்தில் திருமணம் முடிந்த நிலையில் மனைவி மீது கொடூர தாக்குதலை நடத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராம்குமார். திருமணமான 2 நாளில் மனைவியை தாக்கியிருக்கிறார் கணவர். இது தொடர்பான விரிவான விவரம். நிச்சயமாக சிகாமணி, திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் பவானி என்ற பியூலா. 24 வயதான இந்த இளம்பெண்ணுக்கும் சென்னை புரசைவாக்கம் பார்த்தசாரதி தெருவை சேர்ந்த அகஸ்டின் ஜோஸ்வா என்ற வாலிபருக்கும் திருமணம் செய்வதற்கு மேட்ரிமோனி மூலம் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அறிமுகமான உடனே இரு வீட்டாருக்கும் சம்மதத்துடன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 23ஆம் தேதி காலை திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அதன் பிறகு பார்த்தசாரதி தெருவில் உள்ள ஜோஸ்வா வீட்டில் இருவரும் குடும்பம் நடத்திருக்கிறார்கள். 24ஆம் தேதி இருவருக்கும் பிரச்சனை வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக முடிந்திருக்கிறது. இதில் பியூலாவை ஜோஸ்வா அகஸ்டின் கொடூரமாக சுத்தியல் மற்றும் உருட்டுக்கட்டையால் தாக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாலியல் ரீதியாக கொடூரமாக சித்திரவதை செய்திருக்கிறார். இதன் காரணமாக தலை மற்றும் உடல் முழுவதும் காயமடைந்த அந்த இளம்பெண் பியூலா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மருத்துவமனை தகவலின் அடிப்படையில் வேப்பேரி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது ஜோஸ்வா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே புரசைவாக்கம் பகுதியில கந்துவட்டி விடும் தொழில் செய்து வருவதாலும் அதே போல பல பெண்களை ஏமாற்றி மிரட்டி பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்திருப்பது, அதனை வீடியோ எடுத்தும் மிரட்டி வந்திருக்கிறார் என்ற விசாரணையில் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 2 தினங்கள் ஆன நிலையில் சொந்த மனைவியை பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்ததுடன் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக காவல் ஆணையர் அலுவலக சரகத்தில் இருக்கக்கூடிய இந்த வேப்பேரி காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்தேறியிருக்கிறது. அதாவது பவானியை கொடூர தாக்குதல் நடத்தியதுடன் வீட்டில் கட்டி போட்டு ஆடை முழுவதும் கலைத்து அந்த இளம்பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அந்த பவானி தனது சகோதரிக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்து அந்த சம்பவ இடத்திற்கு வந்த தனது சகோதரி அவரை மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது 2 தினங்களே ஆன நிலையில் தனது சொந்த மனைவியை கொடூர தாக்குதல் நடத்தியது தெரிய வந்திருக்கிறது. இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.